யார் மகான் ஆத்மாக்கள்? ஓம் சாந்தி. சந்நியாசிகள் விகாரத்தின் மூலமாக தான் பிறக்கின்றார்கள். ஏனென்றால் இது கலியுகமாக இருக்கின்றது. அனைவரும் விகாரத்தில் தான் பிறப்பு எடுக்கின்றார்கள். ஆகையால் சந்நியாசிகள் கூட விகாரத்தின் மூலமாகத்தான் பிறப்பு எடுக்கின்றார்கள். பிறகு அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாக ஆகின்றார்கள். பிறகு அவர்கள் இந்த விகாரங்களை பற்றி தெரிந்திருந்து அதிலிருந்து விலகி தூய்மையான வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களோ காடுகளுக்கு சென்று விடுகின்றார்கள். அவர்களை நாம் மகாத்மா என்று சொல்கின்றோம். ஆனால் குழந்தைகளோ, சிறிய குழந்தைகளோ விகாரங்களை பற்றி தெரிந்திருக்கவே இல்லை. ஆகையால் குழந்தைகள் தான் உண்மையான மகான் ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகின்றது. கிருஷ்ணர் கூட சத்யுகத்தில் மிகவும் தூய்மையாக இருக்கின்றார். அங்கே விகாரம் என்பதன் பேர் அடையாளம் கூட இருக்கவே இருக்காது. ஆகையால் கிருஷ்ணரை தான் உண்மையான மகாத்மா என்று சொல்கின்றோம். ஏனென்றால் அவர் உண்மையாக தூய்மையாக இருக்கின்றார். அங்கே அவர் எந்த விகாரங்களும் அவருக்கு இல்லை. மேலும் அந்த உலகமே விகாரம் இல்லாத உலகமாக இருக்கின்றது. ஆகையால் தான் கிருஷ்ணருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொல்லி அவரை மகாத்மா என்று சொல்கின்றோம். ஓம் சாந்தி.